ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து சமையல் செய்யறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வெந்தய குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குழம்பு. கடுகு போட்டாச்சு. இது ரொம்ப வெந்தயம் ப்ளஸ் பூண்டு இதெல்லாம் போட்டு தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். வெந்தய குழம்பு ரெசிபி இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. ஸோ சம்மர் டைம்லலாம் கண்டிப்பாக இந்த குழம்பு ரெசிபி வந்து செய்யலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெந்தய குழம்பு நம்ம செய்யணும் அப்படின்னா புளியெல்லாம் கரைச்சி வச்சுக்கணும். அந்த கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ கல்லுப்பு நாங்கள் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் சமையல் செய்யும்போதும் நம்ம கல்லுப்புலாம் வாங்கி வச்சுட்டு சமைங்க. அது தனியாக ஒரு சூப்பர் ருசி கொடுக்கும். நம்ம வீட்டை அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். சரி, இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகம், கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். சீக்கிரமாகவே வதங்கி அந்த ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறும். அந்த கோல்டன் கலருக்கு அந்த ஆனியன் மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி சேர்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு எவ்வளோ நிறைய சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோவும் உடம்புக்கு ஆரோக்கியம்தான். ஸோ நல்லா மீடியம் சைஸாக இருக்கிற பூண்டை தோலை உரிச்சிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது சவுத் இந்தியன் ஃபேமஸான ஒரு குழம்பு. ஸோ எல்லாருக்கும் வெந்தய குழம்பு அப்படின்னா தெரியும். சவுத் இந்தியன்ஸ் அடிக்கடிக்கு ரொம்ப விரும்பி செஞ்சு சமைச்சு சாப்பிடுவாங்க இந்த குழம்பு ரெசிப்பியை. இது வரைக்கும் நீங்கள் வெந்தய குழம்புலாம் செஞ்சதே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி வெந்தய குழம்பு ரெசிபி செய்யுங்க. சுட சுட சாதம்லாம் வடிச்சிட்டு நீங்கள் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ வெளியிலலாம் நீங்கள் போகிறீங்கன்னா கூட இது மாதிரி ஒரு குழம்பெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் லன்ச் பேக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே போகிற இடத்துல சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ வெளியே போகிற இடத்துல நிறைய கேன்டீன்ஸ் இருக்கலாம், ஹோட்டல்ஸ் இருக்கலாம். ஸோ நினச்ச ஃபுட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். பட் நாம் இது மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் செஞ்சு சமைச்சு கட்டிட்டு போய் சாப்பிட்றது நமக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லது. சரி, இப்போ பாருங்கள், ஒரு முழு தக்காளியை வந்து நாங்கள் அப்படியே அந்த புளி கரைச்சலில் நசுக்கி விட்டுக்கிறோம். ஓகே, நல்லா நசுக்கி விட்டுட்டோம் பாருங்கள் அந்த குழம்புல. மறுபடியும் சொல்கிறேன், நான் அந்த கிண்ணத்தில் என்னென்ன வச்சுருந்தோன்ட்டு புளி இருக்கு இல்லையா, அதை கரைச்சி வச்சுருந்தோம். அதுலேயே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கல் உப்பு, தக்காளி எல்லாம் நசுக்கி வச்சாச்சு. நீங்கள் செய்யும் போது இதே மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர்டாக எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே சமைச்சிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடும். இது சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர மற்றபடி டக்குன்னு செஞ்சிடலாம்.
இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலாம் தூவி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெந்தய குழம்பு ரெசிபி தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சமையல் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களால் சமையல் வந்து அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் சமைக்க முடியும். ஸோ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கிண்ணத்தை புளியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கல் உப்பு, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து தக்காளிலாம் கரைச்சி வச்சுருந்தோம். அதை அப்படியே கடாயில் ஊற்றிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு எந்த அளவுக்கு கொதிச்சு சுண்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த வெந்தய குழம்பு ரெசிபி இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துச்சு. டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெசிபி ரெடி. ஸோ இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வெந்தய குழம்பு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.